புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கே ஜாதகம் பார்த்தவர் சசிகலாவிற்கும் ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட இவர் 2026 விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற தன்னுடைய அதிரடியான கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் தற்போது தன்னுடைய அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரிய ஆஸ்தான ஜோதிடராக விளங்கிய ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் தற்போது நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு மிக நெருக்கமான ஆலோசகராக மாறியிருக்கின்றார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல் 1989 முதல் ஜெயலலிதாவுக்கு ஜோதிடம் கணித்து சொல்லிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்றும் அதன் பிறகு சிறை செல்வார் அப்படின்ற மாதிரியும் இவர் கணித்த பல விஷயங்கள் அப்படியே பலித்திருக்கின்றது. அதிமுகவின் முக்கிய முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றார். குறிப்பா ஜெயலலிதா தன்னுடைய பெயரின் இறுதியில் கூடுதலாக ஒரு ஏ என்ற எழுத்தை சேர்த்து கொண்டதற்கும் சசிகலா தன்னுடைய பெயரை VK சசிகலா என மாற்றிக் கொண்டதற்கும் இவர் சொன்னதுக்கு பிறகுதான் நடந்தது அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராதன் பண்டிட் வெற்றிவேல் விஜயின் அரசியல் பயணத்திலையும் முக்கிய பங்காற்றிட்டு இருக்காரு. விஜயின் அரசியல் மாநாடுகள் மற்றும் பிரச்சாரங்களுக்கான தேதிகளை குறித்து கொடுப்பது முதல் கட்சி ரீதியான ஆலோசனைகள் வரை இவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ட்டு இவர் கணித்திருப்பது தாவேக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்தாலும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார தன்னுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருவராக ஏற்றுக்கொண்ட விஜய் ஜோதிட நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய கட்சியில் முக்கிய பதவியில் அமர்த்தி இருப்பது விஜய் மீது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. பலர் கேலியாக பார்த்தீங்கன்னா அவரை பேசிட்டு இருக்காங்க. பெரியாரியம் பேசக்கூடிய விஜய் ஜாதகம் மற்றும் ஜோதிடத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதா அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. கொள்கை ஒரு புறம் இருந்தாலும் வெற்றியை நோக்கிய பயணத்துல அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களை விஜய் பயன்படுத்தி கொள்வதாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. சரி, எது எப்படியோ விஜய் 2026 முதலமைச்சர் ஆவார் அப்படின்ட்டு அந்த ஜோதிடர் கணித்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் 2026 முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.